தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை சிந்திக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. விசேஷமாக இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறதான காரியம், ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்கிறேன். ஒருவன் சமுசியமுறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறவனானால் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பகுதியானது, விசுவாசத்தினாலே வராத எல்லாம் பாவமாக இருக்கிறது என்று பரிசுத்த வேதம் திட்டமாய் போதிக்கிறது. அருமையானவர்களே, இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அநேக சத்தியங்களை தேவன் கொடுத்திருந்தாலும் கூட 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 2 நபர்களை குறித்து தெளிவாக பேசுகிறார். 2 நபர்கள் யார் என்று சொன்னால், விசுவாசத்தினாலே பலவீனம் உள்ளவர்கள், விசுவாசத்தினாலே பலமுள்ளவர்கள். யார் இந்த 2 பேர் என்று சொன்னால், ஒன்று விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்க கூடாது என்று சொல்லி உறுதியாக இருக்கிறவர்கள். விக்கிரகம் ஒரு பொருள் அல்ல, அதை புசிக்கலாம் என்று சொல்லி நினைக்கிற இன்னொரு கூட்டத்தார். ஆக இங்கே இருக்கிற அந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஒருவேளை ஒருவன் அப்படிப்பட்ட அதாவது விசுவாசத்திலே குறைவுள்ளவனாக இருந்து விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறான் என்று சொன்னால், அவளை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தவறாக நினைக்க வேண்டாம் அல்லது அவர்களை குற்றப்படுத்த வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலைமையில தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இங்கே எழுதி கொடுக்கிறார். அவர்களுக்கு நாம் எப்படி எடுத்து சொல்லி அவர்களை சீர்படுத்த வேண்டுமோ அப்படி சொல்ல வேண்டுமே ஒழிய, நேருக்கு நேராக போய் அவளை குற்றப்படுத்தி காயப்படுத்தி வேதனைப்படுத்தி அவளை மாற்றுவது என்பது அது வேண்டாம் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதியாக இந்த வேத பகுதி நமக்கு காணப்படுகிறது. பிரியமானவர்களே, தவறு என்பதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். ஆனால் அவர்கள் விசுவாசத்திலே பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறபடினால் அவர்களுக்கு நாம் பக்குவமாக சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆகவே இங்கே அந்த நம்பிக்கையை பற்றி பேசும் பொழுது, தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் ஜீவன் உள்ளவர், அவர் ஆவியாய் இருக்கிறார், அவர் நம்மை மீட்டெடுத்தவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவனை தவிர இந்த உலகத்தில் விக்கிரகம் ஒரு பொருள் அல்ல என்பதை அவளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சொல்லிக் கொடுக்க வேண்டும். சொல்லிக் கொடுப்பது மாத்திரமல்ல, அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பலவீனத்தை போக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட இந்த பலவீன விசுவாசிகளை அவளை சீர்படுத்தி சபைகளை நிலைநிறுத்த வைப்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் எப்பொழுதுமே யாரும் கெட்டுப்போவது அவருடைய சித்தம் இல்லை என்று தான் வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் எல்லாரையும் மனம் திரும்ப வைப்பது மாத்திரமல்ல, அவர்களை சத்தியத்திலே வழிநடத்த வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது என்பதை தேவன் புரிந்து ஒவ்வொரு காரியத்தையும் செவ்வையாய் செய்கிறார். ஆகையினால தான் கடைசி அந்த வசனத்தில் சொல்லும் பொழுது, விசுவாசத்தினாலே வராத எல்லாம் பாவமாக இருக்கிறது என்பதை அவளுக்கு பக்குவமாக சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, நாம் இந்த விசுவாச உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த பொல்லாத உலகத்திலிருந்து அநேக காரியங்கள் நமக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால் நன்மையாக கிடைக்கிறது போல தோன்றும். ஆனாலும் அவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்தினாலே அது நமக்கு கிடைத்திருக்கிறதா? ஒரு வேலை எடுத்துக்கொள்ளுவோம், அது விசுவாசத்தினாலே கிடைக்கிறதா? அல்லது ஒரு புகழை எடுத்துக்கொள்ளுவோம், விசுவாசத்தினாலே கிடைக்கிறதா? அல்லது ஒரு படிப்பை எடுத்துக்கொள்வோம், அது நமக்கு விசுவாசத்தினாலே கிடைக்கிறதா? இப்படி ஒவ்வொரு காரியத்தையுமே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவன் விசுவாசத்தினால் இவைகளை நமக்கு கொடுத்தாரா அல்லது அது நமக்கு வேறு வகையில் கிடைத்ததா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். விசுவாசத்தினாலே நமக்கு கிடைத்திருக்குமானால் நிச்சயமாக அந்த விசுவாசத்தினால் கிடைத்த பொருளின் மூலமாக அல்லது படிப்பின் மூலமாக வேலையின் மூலமாக நமக்கு தேவன் நன்மையை கொண்டு வருவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே அப்படிப்பட்ட அந்த காரியங்களை ஆராய்ந்து நிதானித்து சோதித்து தேவன் எந்த வகையிலே நமக்கு கொடுத்திருக்கிறார், விசுவாசத்தினாலே நமக்கு கிடைத்திருந்தால் அவைகளினாலே நன்மை உண்டாகும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும், மேன்மை உண்டாகும். ஒருபோதும் அவைகளுக்குள்ளாக நமக்கு தீமை இருக்காது என்பதை நாம் புரிந்து கொண்டு கடந்து போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு விசுவாசிக்கு வருகிறது என்று சொன்னால், அவைகளை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியவைகளை என்ன செய்ய வேண்டும்? சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, விசுவாசத்திலே பலவீனம் உள்ளவர்களை சேர்த்து கொள்ளுங்கள். 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அப்படித்தான் சொல்லுகிறது. ஆனாலும் அவருடைய மன ஐயங்களை குற்றமையாய்
நிர்ணயிக்காமலும் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமைகளே வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற அப்படின்னாலே நாம் செய்ய வேண்டியவைகள் என்னவென்று சொன்னால், விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கிற தேவ பிள்ளைகள் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். அவர்களை நாம் சேர்த்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு உண்டு. மாத்திரமல்ல, அவளுக்கு சத்தியத்தை நாம் பக்குவமாக எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. காரணம், அவளுக்காக கிறிஸ்து மரித்திருக்கிறார். அவளுக்காக கிறிஸ்து இந்த உலகத்திலே இரத்தம் சிந்தியிருக்கிறார். அவருக்காக பாடுபட்டு இருக்கிறார். ஆகவே அவர்கள் மீதும் தேவனுடைய அன்பு இருக்கிறது. அவர்களும் ரட்சிப்புக்குள்ளாக வர வேண்டும், அவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறதே ஒழிய வேறொன்றும் இல்லை. ஆகவே தேவ சித்தம் இப்படி இருக்கிறபடினாலே தேவ சித்தத்தை நாம் உணரக்கூடியவர்களாக இருந்து எல்லாவற்றிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக இருந்து நாம் கிறிஸ்து இயேசுவுக்காக வைராக்கியமாய் வாழக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அதைத்தான் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள், உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடியதான அத்தனை விஷயங்களுமே விசுவாசத்தினால் வருகிறதா என்பதை சோதித்து பார்த்து, அது விசுவாசத்தினால் கிடைத்திருந்தால் தேவனுக்கு மகிமை செலுத்தி அவைகளை நீங்கள் மனப்பூர்வமாக அனுபவிக்கலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை அது விசுவாசத்தினால் வரவில்லை என்று சொன்னால் அவைகளை அனுபவிக்கவோ அவைகளை பயன்படுத்தவோ கூடாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் அவர்களுக்கு உணர்த்தி போதித்து சொல்லக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அவைகளை பக்குவமாய் சொன்னால் நிச்சயமாக திருந்துவார்கள், பக்குவமாய் சொன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். இதைத்தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் அனுபவங்களிலே அப்படித்தான் சொல்லி வந்தார். யாரையும் கடிந்து கொள்ளாதபடிக்கு மிக மிக பக்குவமாக ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து சொல்லி தேவன் அநேகரை மனம் திரும்ப வைத்தார். ஸோ இயேசு கிறிஸ்துவை போல சிந்தையுள்ளவர்களாக இருந்து நாம் இந்த காரியங்களில் ஈடுபடுவோம். அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்போம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கு நாம் தொடர்ந்து கனத்தை செலுத்தக்கூடியவர்களாய் காணப்படுவோம். தேவநாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமென்.